திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி செயலாளர் திரு புகழேந்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி, எங்களுடைய இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி. இந்த தேர்தலை நவம்பர் 19 மற்றும் 22 தமிழ்நாட்டில் தேர்தலும் வாக்கு எண்ணிக்கையும் நடக்க இருக்கிறது. புதுச்சேரியிலும் சேர்த்து உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கான தேர்தல் அங்கே நடக்கக்கூடிய பார்க்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் 3 தொகுதிகள் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதியில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்றதுக்கு எந்த அளவில் தயாரா இருக்கு? ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலை இந்த முறை நடத்தக்கூடாது, பல்வேறு விதிகள் மீறல் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்கணும், புதிய நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு நீங்க உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தீங்க. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு திமுக எந்த அளவில் தயாராக இருக்கிறது திரு புகழேந்தி? திரு புகழேந்தி இணைப்புல கிடைக்கல, நம்ம தொடர்ந்து அவரை நம்ம இணைப்புல பெறுவதற்கான முயற்சி பண்ணோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதனுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்தார். எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கின்றன, எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லை, அதனால எங்களுக்கு அவர்கள் எதிர்கொள்வதில் எந்த சிரமம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஒற்றுமை இல்லை என்பது இப்போது புரிந்து கொள்ளக்கூடியதான். காங்கிரஸ் கட்சியோட சில விரிசல்கள் இருப்பதாக அரசியல் பார்வையாளர் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. இது இந்த தேர்தல் என்று வந்துவிட்ட பிறகு அது அந்த விரிசல்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல நம்ம பல அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேசின போது தெரிந்த தகவல், காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தோழமை இயக்கமா நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஒரு உள்ளாட்சி இந்த ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அவங்க விட்டுக் கொடுத்ததற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எனவே காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் அந்த கூட்டணி கட்சியில் தங்களோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விரிவாக்க திராவிட முன்னேற்ற பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்நிலையில் திரு புகழேந்தி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் செயலாளர் திரு புகழேந்தி நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி, எங்களுடைய இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்யணும், தள்ளி வைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்த நிலைமையில சட்டமன்றத்துடைய தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் இந்த நெல்லித்தோப்புக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், தஞ்சாவூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் நடக்கக்கூடிய பொது தேர்தல், இந்த இரண்டையும் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவில் தயாராக இருக்கிறது திரு புகழேந்தி? வணக்கம். முதல்ல கேள்வியில உள்ளாட்சி தேர்தலை முறையாகவும் சரியாகவும் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்துக்கே போச்சு. சுழற்சி முறையிலேயும் மின்னணு இயந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும், இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சரியாக நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையன்றதுக்காக தான் போச்சே தவிர தள்ளி வைக்கவோ ரத்து செய்வோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் முடிவு எடுக்கல. இரண்டாவது, இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிமுக அரசு செயலிழந்த அரசாக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் பார்க்கறதுக்கு யாரும் வர்றது இல்லை, யாருமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி மோடி அரசு அமைக்காம இருப்பதை குறித்து கூட இந்த தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இல்ல அதை நிறைவேற்றுங்கன்னு மத்திய சர்க்காருக்கு யாரும் போய் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. தளபதியும் எங்கள் தலைவரும் சொல்ற மாதிரி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் கூட்டல. ஆகவே செயலிழந்து கிடக்கின்ற மக்கள் விரோதமான இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த நடைபெற இருக்கிற இடைத்தேர்தலில் வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒரு முக்கியமான பார்வைக்கப்பட்ட நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 97க்கு பிறகு நடந்த தமிழ்நாட்டில் இருந்த இடைத்தேர்தல் எல்லாமே ஆளுங்கட்சி வெற்றி பெற்றக்கூடிய பார்க்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ தொடர்ந்து எது ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சி வெற்றி பெற்றதை இடைத்தேர்தல் ஒரு வளமையா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த முறை ஒரு சில முறை இதற்கு முன்னாடியே கூட பேசப்பட்டிருக்குது. இந்த முறை இந்த தமிழ்நாட்டிலையும் புதுவையில் நடக்கக்கூடிய 4 தொகுதி தேர்தலையுமே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்தியோ அல்லது பிற கட்சியோடு இணைந்து பேசுவோ ஒரு 3 தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் 3 தொகுதியிலுமே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக அதை பற்றின சிந்தனை இருக்குதா திரு புகழேந்தி? அதிமுக என்பது நீங்கள் சொல்வது போல ஒரு வலிமையாகவோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோ கிடையாது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிகார பரவல் செய்து பணத்தை செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் செயலிழந்து கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படி அங்கே செயல்படும், தளபதி செயல்படுவார், கூட்டணியும் செயல்படும், திமுக வெற்றி பெறும். இதுல தலைவர் தான் முடிவெடுக்கணும் தவிர எங்களை பொறுத்தவரையில் கலைஞர் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு கேட்பதற்கு தயாராக நாங்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஹலோ,
திமுகலையும் அதிமுகலையுமே வந்து அந்த தலைமைக்கு முழுமையா கட்டுப்பட்ட தொண்டர்கள் நம்ம பார்க்க முடியுது. நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் ஒரு வருத்தத்தில் இருந்த நிலைமையில 1,00,000க்கு மேற்பட்ட சின்னங்கள் இல்லாத வார்டுகள் எல்லாம் நம்ம தனித்தே போட்டிடுவோம், ராகுல் காந்தி படத்தையும் சோனியா காந்தி படத்தையும் போட்டு நம்ம போட்டிடுவோம் அந்த கட்சியோட மாநில தலைவர் திருநாவுக்கரசர் சொன்ன நிலைமையில அவருடைய கட்சி கூட்டணி காங்கிரசுக்கும் திமுகவுக்கான கூட்டணி ஒரு சின்ன ஒரு விரிசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அரசியல் மத்தியில் இருக்குது. அதை எப்படி சரி செய்வீங்க? காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மேலும் பல கட்சிகளை உங்க கூட்டணியில் சேர்த்து இணைத்து உங்களுடைய கூட்டணியை வலிமையாக்குவதற்கான வாய்ப்புகள் முயற்சிகள் இருக்கிறதா? திருப்புகழேந்தி, முதல்ல காங்கிரஸ் கட்சியை பற்றி காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கிட்ட கேட்டுங்க, திருநாவுக்கரசு சொல்லட்டும். அது குறித்து நான் பதில் சொல்ல விரும்பல. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற நிலையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் அதனுடைய செயல்பாட்டையும் ஆதரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தலைவர் ஏற்றுக்கொள்வார், தளபதி ஏற்றுக்கொள்வார்.